ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பம்ப்கின் சப்பாத்தி செய்ய போகிறோம். பம்ப்கின் வந்து உடம்புக்கு எதுக்கு நல்லதுன்னா கண் பார்வை வந்து ஷார்ப்னஸ் கொடுக்கும், கேன்சர்லேருந்து விடுவிக்கும், அப்புறம் வயிறு வந்து ஷேப் பண்ணிவிடும், அதாவது தாமி ட்ரிம் பண்ணிவிடும். ஸோ கண் பார்வைக்கு, அப்புறம் வேறு எதுக்கு, ஸ்லிப்பிங் தூக்கம் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுனாக்கா தூக்கத்துக்கு. ஸோ இதுலக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து பம்ப்கின் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா எப்படி சமைக்கிறதுன்னு பம்ப்கின் சப்பாத்தி. தேவையான பொருட்கள்: பம்ப்கின், ஒரு சிறு பம்ப்கின் எடுத்தீங்க. நம்ம இதுலேருந்து பாயில் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பாயில் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம 1 கப் பம்ப்கின் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பம்ப்கினை வந்து நம்ம பாயில் பண்ணிப்போம். தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும். ஸோ இது நம்ம ஆற விட்டுருவோம். ஆற விட்டு அந்த பம்ப்கினை மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்குவோம். அதை தண்ணி வந்து த்ரோ பண்ண வேணாம், நம்ம மாவு பிசையறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி பம்ப்கினை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்குவோம். ஸோ மேஷ் பண்ண பிற்பாடு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். மாவு 4 கப்பு. நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஐது ஆட்டா ஃப்ளார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த ஃப்ளார் வேணும்னோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஆயில், இது முடிஞ்சால் நம்ம ஆயில் ஆட் பண்ணுவோம். ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தேவைப்பட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு கையில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுனாக்கா. அப்போ தான் உங்களுக்கு வந்து டோ பண்ண கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம பம்ப்கின் பாயில் பண்ணி தண்ணி 1 கப் வந்துச்சு பேலன்ஸ். ஸோ அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட தண்ணி நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த 1 கப்பு தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ மாவை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா ஒரு டோவாக ஆக்கிடுங்க. டோவாக ஆக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி உருட்டிடணும். உருட்டிட்டு சட்டியில் வந்து எண்ணெய் லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க. எண்ணெய் தடவி விட்டுட்டு நீங்கள் மாவு வந்து சப்பாத்தி மாதிரி இது பண்ணி வச்சுருந்தீங்களே, ஸோ அதை வந்து நீங்கள் போட்டு ஒரு சைட்டு வந்த பிற்பாடு மறு சைட்டு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதும் லேசாக எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு லேசாக எனக்கு கீழே ஏற்கனவே வந்துடுச்சு சைட்டு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா கம்பாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறம் மாறுறது பாருங்களேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் மாறுறது வரைக்கும் கொஞ்ச நேரம் அண்ணால் வந்து லைட்டாக வச்சிங்க. நம்ம சப்பாத்தி எப்படி சொல்கிறோமோ அதே லெவல் தான் இது சொல்கிறோம். எண்ணெய் வந்து மேலே வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் லேசாக போத் சைட் எண்ணெய் ஊற்றணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றினீங்கனாக்கா ஸோ அது நல்லா குக் ஆகி வரும். ஸோ இங்கே பாருங்களேன், நல்லா வந்துருச்சு. இந்த சைட்டு மறுபக்கம் நான் திருப்பி போட்டு தான். ஸோ அந்தாண்ட பக்கமும் இதேமாரி நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரணும் அங்கங்கே. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா மாவு வந்து அப்படியே கம்பாங்க நல்லா அப்படியே அந்த இதாக இருக்கும். பாருங்கள், நல்லா அழகாக மடியுது. ஸோ நான் கலர் எதுவும் ஆட் பண்ணல, இது வந்து பம்ப்கின் கலர் தான் இது. ஸோ இந்த வாட்டி நான் சப்பாத்திக்கு மாவு பிசைறப்ப எனக்கு என்னமோ ஹார்ட் ஷேப்பில் தான் வந்திருக்கு. ஸோ வீட்டுக்கு சமைக்கிறதுனா நான் அப்படியே விட்டுட்டேன். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துடணும். இது வந்து நீங்கள் என்ன சைட் டிஷ்ஷாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ பம்ப்கின் நீங்கள் பெரட்டினா கூட சரி. நான் அது பம்ப்கின் பெரட்டினேன். ஸோ நான் அதை வச்சு தான் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டால் கறி, ஏதாவது கிரேவி இருந்தது. இது வந்து சைவ உணவு. நான் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் சைவமாக நீங்கள் சமைக்கிறதுனாக்க தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட பம்ப்கின் சப்பாத்தி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். டேக் கேர்.